எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம். இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். இந்த தலைப்பகுதியில் தியானத்துக்குள்ள பெரிய வடிவத்தையும் பெரிய செயலும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு வடிவமாக இருக்குது. இது நான் உங்களுக்கு இது ஒரு பேர் அனுபவம். இந்த அனுபவத்தை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய, மக்களுக்கு சொல்லப்படணும். இது எழுத்து வடிவமாக மாறப்படணும். நாளைக்கு இருக்கிற சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் இங்கே இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் உயர்ந்த செயலாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா நல்ல செயலுக்கும் இந்த மாதிரி அனுபவம், இந்த மாதிரி உபதேசம் கிடைக்கப்பட்டாகணுங்கிற ஒரே நோக்கம்தான். ஒரு மனிதனுடைய பேர் வடிவத்தை தான் நம்ம ஒரு செயலாக அந்த அனுபவத்தை பதிவு பண்ணிட்டு அந்த அனுபவத்திலிருந்து கிடைக்கிற செயலை வச்சு தான் மக்களோட உரையாடுறோம். மக்களுக்கு தியானமோ மக்களுக்கு ஏதோ ஒரு பணியோ அங்கே செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு கிட்டுது. இந்த மாதிரி நமக்கு தலைப்பகுதியில் நடந்த அனுபவம் எல்லாருக்கும் கிட்டுமா, எல்லாருக்கும் வாய்க்குமா அப்படின்னு தெரியாது. கற்பனை பண்ணிட வேண்டாம், இமேஜினேஷன் பண்ண வேண்டாம், தனக்குத்தானே கனவு காண வேண்டாம். நீங்களும் இதுபோல் மாறுவோம் என்று அந்த மாதிரி ஒரு செயல் செய்ய வேண்டாம். உங்கள் பணியை நீங்கள் செம்மனை என்று செய்யுங்கள். ஒரு நாள் அது எது சரியாக நடக்கப்படணுமோ, எது உங்களுக்கு கிடைக்கப்படணுமோ, எது உங்களுக்கான பொருளோ அது உங்களிடம் வந்து சேரும். உங்களுக்கான பொருளை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. பல நாள் பல ரூபத்தில் தட்டி பறிப்பது போல், தட்டி பறித்து கொண்டிருப்பது போல், யாரோ உங்களிடம் இருந்து புடுங்குவது போல் உங்களுக்கு தோணலாம். நிச்சயமாக அது இல்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உணவு, உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உடை, உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அதிகாரம், உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அங்கீகாரம், உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கிடைக்கப்பட வேண்டிய அவமானமோ தோல்விகளோ எல்லாமே உங்களிடம் இயற்கையாக வந்து சேர்கிறது. ஆனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் சுற்றி உழைத்து நீங்களாக ஒன்று செய்து கொள்வதாகவும் சுற்றி இருக்கின்ற சூழல்கள் செய்வதாகவும் தான் நீங்கள் நினைத்து கொள்கிறீர்கள். ஒரு யோகியாக இருக்கிறப்பட்டவனுக்கும் இது இயற்கையாக நடப்பதை விட்டுவிட்டு அவனும் செயற்கையாக இருப்பதை மனிதனாக வாழ்ந்து போது பல நாள் அதிலிருந்து விடுபட்டு கண்டுபிடிச்சு போராடி பார்க்கும்போது தான் அதுவாக இயங்குகிற இயக்கத்தை பற்றி அவன் தெரிந்து கொள்கிறான். இதுபோல தான் நம்ம ஒரு அனுபவத்தை எதற்கு உங்களுக்கு சொல்கிறோம்னா, இதை கேட்பது ஒரு பெரிய பாக்கியம். இது போன்ற ஒரு செயல் நடப்பது பெரிய பாக்கியம். சமகாலத்தில் இது போன்ற ஒரு செயல் வடிவத்துக்குள்ள இது போன்ற ஒரு தத்துவத்தை பேசுவதே பெரிய செயல், பெரிய வடிவம். இதை நம்மளுடைய சரணாகதி தத்துவத்துக்குள்ளிருந்து பயணிக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடையதாக இருக்கும். இன்னைக்கு எல்லாரும் கற்பனைகளும் கனவுகளும் காணும் கூடாது என்பது தான் மிகப்பெரிய செயலாக இருக்கும். இந்த நாட்டுடைய தலைவராக ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஜோசியர் ஜாதகம் பார்த்துருக்கிறாரு. அப்போ அவர் சொன்னார், நீ சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்தார். அப்போ சொன்னார், நீ நாடு போட்டும் பெரிய நடிகனாக மாறுவாய். நீ ஒரு தேரில் பவனி வருவாய். ஒரு தேரில் உன்னை நிற்க வச்சு உன்னை இழுத்துட்டு போவாங்க. நீ இந்த நாட்டை, இந்த ஸ்டேட்டை நீ ஆளுவ. நீ மதிப்புக்குரிய பெரிய தலைவனாக நீ பெரிய இருப்ப. அப்படி ஒரு செயல்லாம் உனக்கு நடக்கும்னாரு. அப்போ அவர் என்ன சொன்னாராம், சோத்துக்கே வழி இல்லாமல் போராடிக்கிட்டு இருக்கேன். 100 ரூபா 500 ரூபா காசு வேணால் கேளுங்க, எங்கேயாவது கடன் வாங்கி கூட தர்றேன். ஏன் இப்படி இல்லாத பொல்லாதெல்லாம் அள்ளி விட்றீங்க? எனக்கு என்ன வயசுன்னு தெரியுமா? இந்த மாதிரி வயசுக்குள்ளே நான் இந்த பெரிய 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 பிரபலமான பெரிய நடிகனாகி பெரிய முதலமைச்சராகி அதுவும் தேரில் போய் நான் நின்று வர்றேங்கிறதெல்லாம் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு இருக்காரு. எனக்கு காசே வேண்டாம், இதெல்லாம் நடந்தால் என்னை கூப்பிடுங்கன்னு ஏதோ ஒரு விலாசத்தையோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போயிட்டார். சில ஜோசியக்காரர்கள் வாக்கு பழிக்கும், சில ஜோசியக்காரர்கள் ரொம்ப வரட்டுத்தனமாகவும் இருப்பார்கள். எனக்கு சொல்லப்பட்டது இந்த கிரகத்தில் கட்டத்தில் இருக்கிறத நான் கணிச்சு சொல்லிட்டேன், பாரு, எனக்கு உன் காசு என்ன காசு அப்படின்ட்டு போயிட்டாரு. அதே போல் அவர் நாடு போட்டுரும் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு செயல் ஆனார். அதே போல் ஒரு தேரில் வச்சு அவர் பிரபலமான நடிகனாக இருக்கும்போது அவரை உட்கார வச்சு ஒரு பெரிய ஃபங்க்ஷனில், அநேகமாக தஞ்சாவூராக இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை கும்பகோணமாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு இடத்துல அவருக்கு தேரை ரெடி பண்ணி அவர் வச்சுட்டாங்க.
தேரில் அவர் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டார். தேரில் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு அந்த நடிகர் வந்து மறுத்துட்டார். தேரில் கடவுள் தான் வரணும், மனிதனாக இருக்கிற நான் ஏற மாட்டேன்ட்டார். ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு ஈக்குவலாக ஒரு பெரிய நடிகர் இருக்கிறாரு, அவர் போன வாரம் எங்கள் ஊருக்கு வந்தார், இங்கே இருக்கிற மக்களும் இங்கே இருக்கிற அவர்களோட ரசிகர்களும் யானை மேலே அவரை உட்கார வச்சு ஊர்வலம் பண்ணிட்டாங்க. அவரை யானை மேலே உட்கார வச்சுட்டாங்க. எங்கள் தலைவரை நான் யானையை தாண்டி ஒன்றில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வரணும் நகரத்துக்குள்ளேன்னு முடிவு பண்ணேன். ஆனால் இப்போ எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு யானையை தாண்டி வேறு என்னடா இருக்குன்னா தேர் தான் இருக்குது, சாமி மாதிரி எங்கால் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு தான் நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன், இதில் எந்த உள்நோக்கமும் இல்லைன்னு சொல்லிட்டார். உடனே அவருக்கு அந்த தேரில் உட்கார வச்சு அவரை கூட்டிகிட்டு வரும்போது அவர் அரை மனசாக தான் ஏறி இருக்கார். வந்து ஷூட்டிங்கில் அவர் அடுத்தடுத்த நாள் நடிக்கும்போது கால் அடிபட்டுருச்சான் அவருக்கு. அவர் ரொம்ப வருத்தப்பட்டு ஷூட்டிங்க்கு போக முடியாமல் படுத்து வந்திருக்கிறார். அப்போ ஒருவரிடம் பெரிய முருகன் பக்தர்களிடம் சொல்லியிருக்கிறார், கடவுள் உட்கார்ற தேருக்குள்ளே ஒரு மனிதன் உட்காரக்கூடாது, பாரு விதியின் பயனால் நம்ம வந்து அதில் போய் நிற்க வேண்டிய சூழல் இப்போ இன்றைக்கி கால் அடிபட்டிருக்கு அப்படின்ட்டுருக்காரு. அதே மாதிரி இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஜோசியர் சொன்னது போல் அவரே மறுத்தாலும் விதியென பயன் உன்னை விடுமா, இருப்பது உனக்கு கிடைப்பதை யாரால் மறுக்க முடியும், நீ நினைத்தாலோ இல்லை நான் நினைத்தாலோ உனக்கு கிடைக்க வேண்டிய செயல் என்பது கர்ம வினையில் துன்பமோ கண்ணீரோ அவமானமோ தோல்வியோ கிடைக்க வேண்டியது கிடைச்சி தீரும், புகழோ வெற்றியோ அதிகாரமோ பெரிய செயலோ அதுவும் கிடைச்சி தீரும். அதே போல தான் இந்த யோக பாரம்பரியத்தில் எது கிடைக்கப்பட வேண்டுமோ அது கிடைக்கும். அதே போல தான் நாடை அவர் ஆண்டார். அவர் பெரிய இந்த ஸ்டேட்டுக்கு உயர்ந்த தலைவராக பதவி வகித்தார். இந்த ஸ்டேட்டில் உயர்ந்த தலைவர் பதவி எதுன்னு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் உங்களுக்கு தெரியும். அந்த பதவியை தேர்தலில் போட்டிக்கிட்டு ஒரு பெரிய தொகுதியில் எல்லா தொகுதியிலும் வெற்றிக்கிட்டு அவங்க தொகுதியில் இருக்கிற அநேக வேட்பாளர்களுடைய ஆதரவோடு அவர் இந்த நாட்டோட இந்த ஸ்டேட்டோட தலைவராக மாறினார். அப்போ அந்த ஜோசியரை கூப்பிட்டு கௌரவிச்சது மட்டும் மிரண்டு போயிட்டார். இப்படி ஒரு ஒன்றுமே இல்லாத சோத்துக்கு போராடிக்கிட்டு இருந்தவனை இதெல்லாம் நடக்கும்னா அந்த கோள்களை கணிச்சு அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு. அதில் வந்து அவ்வளோ பெரிய பிடிவாதமாக இருந்திருக்கிறாருங்கிறத அவர் பிரமிச்சிருக்கிறார். இதோடைய செயல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோள்கள் இந்த ஜாதகம் பார்த்தவர் இந்த கோள்கள் இந்த செயல்லாம் தூக்கி போட்டுருங்க. ஒருத்தனுக்கு இயற்கையாக நடக்கப்படணும். இங்கே எல்லாரும் உழைக்கிறீங்க, எல்லாரும் எல்லா வேலையும் செய்கிறீங்க, உங்களுக்கு இது கிடைக்கப்பட்டாகணும்னு இருக்கிறதுனால தான் இந்த கோள்களில் காட்டுது. நீங்கள் நைட்டு பகலாக வேலை செஞ்சு இப்படி ஆகிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் வேலையே செய்யலைனாலும் நீங்கள் உயர்வான இடத்துக்கு வரணும்னா உயர்வாக உங்களை வர வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வருவான். மிகப்பெரிய செயல். இந்த தத்துவத்துக்குள்ளேயும் இன்னொரு தத்துவத்தையும் சொல்லிடுறேன். நம்ம ஒரு மிக உயர்ந்த இரும்பு மனிதன் என்று ஒருத்தரை நார்த்தில் போற்றுவாங்க. அவர் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவர் தான் முதல் முறையாக இந்த இந்தியாவில் இருக்கிற எல்லா சமஸ்தானத்தையும் ஒன்று சேர்த்துருக்கிறாங்க. அந்த சமஸ்தானத்தை ஒன்று சேர்க்கறது எவ்வளோ பெரிய வேலை தெரியுங்களா? சமஸ்தானத்தை ஒரு தேசத்துக்குள்ளே ஒரு நாட்டுக்குள்ளே ஒன்று சேர்க்கறதுங்கிற காரியம் வந்து சாதாரண காரியம் கிடையாது. எந்த கொம்பனாலையும் செய்ய முடியாது. உள்துறை மந்திரியாக இருக்க போது இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தது வந்து, இந்த தேசம் பாரத தேசம் இன்னைக்கு அமைதியாக இருக்குது, இன்னைக்கு நல்லா இருக்குது அப்படின்னா இந்த தேசத்துக்கு முக்கியமான பிள்ளையார் சொல்லி 3 செயலில் ஒரு செயலை வந்து சொல்லணும். ஒன்று, இந்த சமஸ்தானத்தை உள்ளே இணைச்சது. ராஜாக்களை போய் யார் போய் பேசுவா? முதல்லலாம் ராஜாக்கள் தோன்றிய போது பெரிய சித்தர்களாக மகான்களாக இருப்பவர்களே ராஜாக்களாக தோன்றினாங்க அரண்மனையில். அடுத்தடுத்த காலங்கள் மாறும்போது அந்த ராஜாக்கள் வம்சாவளியில் மனிதர்களே ராஜாவாக இருந்தாங்க. இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற நிறைய ஸ்டேட்டில் எந்த சித்தர்களும் மகான்கள் வழியில் வந்தவங்க அந்த நாட்டை ஆளலை, இந்த ஸ்டேட்டை ஆளலை, எல்லாம் மனிதர்கள். அதே மாதிரி தான் எல்லா சமஸ்தானத்திலையும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே மனிதர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மனிதர்கள் ஆட்சிக்குள்ள மனிதர்களோட தன்மை மனிதத்தன்மை வர தொடங்கும் போது தான் கர்ம வினையும் உச்சக்கட்ட பாவங்களும் இந்த நாட்டில் பல்வேறுபட்ட கேடுகளும் பல்வேறுபட்ட துன்பங்களும் துயரங்களும் வந்து குமிய தொடங்கிச்சு. ஒரு தீர்க்கதரிசி இந்த தேசத்தையும் இந்த நாட்டையும் ஒவ்வொரு மாகாணத்தையும் ஒவ்வொரு சாம்ராஜ்யத்தையும் ஒவ்வொரு ராஜ்யத்தையும், மைசூர் அரண்மனையாக இருக்கட்டும், ராமநாதபுரம் அரண்மனையாக இருக்கட்டும், திருவாங்கூர் அரண்மனையாக இருக்கட்டும், இந்த தேசத்துக்குள்ளே இருக்கின்ற அங்கே இருக்கின்ற வீர சிவாஜி அந்த மாதிரி அங்கே நார்த்தில் இருக்கிற எல்லா செயலுக்குள்ளேயும் உயர்ந்த யோகி வம்சாவளியில் இருந்தவன் தான் இந்த தேசத்தை ஆண்டான். இந்த ராஜா வம்சாவளியில் முதல் ராஜா வம்சாவளியாக தோற்றி வைக்கப்பட்டதில் சித்தர்கள் பாரம்பரியத்திலேருந்து யோக பாரம்பரியத்திலேருந்து ஒரு தீர்க்க தரிசி வந்து இந்த ராஜ்யத்தை அவன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டான்.
அதுக்கப்புறம் அவன் வம்சாவளியில் அந்த சித்தர்கள் பாரம்பரியம் அந்த கொள்கை முடிந்து போனதுனால அவன் மறைந்து போய் கொண்டான். அடுத்தடுத்தது மனிதர்களாகவே வந்தார்கள். மனிதர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்ட என்னாகும். அப்போ அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டாங்க. அடுத்தது அவர் செஞ்சது ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த கேடர் எல்லாத்தையும் அப்போ தான் முதல் முறையாக நம்ம தேசத்தில் சுதந்திரம் கிடைச்சி உள்ளே கொண்டாடுறாங்க. ஐஏஎஸ்ங்கிறது ஐபிஎஸ்ங்கிற கேடரே கிடையாது, அப்போ கொண்டாடுறாங்க. அப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்குள்ளே என்ன பெரிய புத்திசாலித்தனம்னா, நம்ம ஸ்டேட்லேயே நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு தலைவர் போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருந்தவங்க, கொடி கட்டினவங்க, ஊரில் மாடு மேய்ச்சவங்கெல்லாம் நிறைய பொறுப்புக்குள்ளே நிறைய தலைவராக, நிறைய மந்திரிகளாக, எம்எல்ஏவாக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சாதாரண ஏழை பெரிய தலைவராக வர முடியுமா, பெரிய உயர்ந்த இடத்துக்கு வர முடியுமான்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. எங்கள் தலைவர் தான் பண்ணாங்கம்பாங்க. அதுக்கு மூல காரணமே அந்த நார்த்தில் இருக்கிற இரும்பு மனிதன்னு அழைக்கப்படுகின்ற அந்த மனிதன் தான். அவர் பேரும் நீங்கள் போய் பார்த்துக்கங்க, அவருக்கு உங்களுக்கு தெரியும். அந்த இரும்பு மனிதன் தான். அந்த இரும்பு மனிதன் அன்னைக்கு ஐஏஎஸை கொண்டு வரலன்னா, ஒரு சாதாரண கிராமத்தில் கம்மியான எஜுகேஷன் படிச்சுட்டு கட்சியோட தலைவர் சீட்டு கொடுத்துட்டாருன்னு ஜெயிச்சு வந்த ஒருத்தர் ஒரு துறையை பற்றி வழிநடத்தக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? ஒரு மாவட்டத்தை நுட்பமாக வழிநடத்தக்கூடிய பொறுப்பு இந்த நிமிடம் வரைக்கும் ஒரு மாவட்டத்தோடைய வளர்ச்சிக்கு எவ்வளோ பெரிய பணிகளை ஐபிஎஸ் ஐஏஎஸோட ரோல் எவ்வளோ பெரிய ரோலாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ எவ்வளோ பெரிய நுட்பமான ஒரு செயலை ஒருத்தர் வந்து செஞ்சுருக்கிறாருன்னு பாருங்கள். இந்த செயல் சாதாரணதில்லை. ஒரு ஏழை மந்திரி ஆகிறதுக்கு என் தலைவர் வந்து என்னை வந்து நான் ஒரு ஏழைங்க, ஒரு சாதாரண விவசாயிங்க, என்னை இவ்வளோ பெரிய உயரத்துக்கு அழகு பார்த்தது எங்கள் தலைவர்னு சொல்கிறான். ஆனால் ஒரு ஏழையாக இருக்கிற நீ ஒன்றுகிட்ட இருக்கிற கம்மியான எஜுகேஷன் டிகிரி படித்து கூட தமிழ்நாட்டிலேயோ நிறைய ஊர்களில் பார்த்திங்கன்னா பெரிய இங்கிலீஷ் நாலேஜோ பெரிய அந்த ஒரு ஒய்டாக செயல்பட முடியாது. நிறைய மாணவர்கள் எல்லாம் இப்போ 2000க்கு அப்புறம் தாங்க நம்மளுடைய ஸ்டேட்டுடைய வளர்ச்சியே வேறு மாதிரி இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேட்டோடைய வளர்ச்சியெல்லாம் வேறு வடிவத்துக்குள்ளே தான் இருந்துச்சு, வேறு செயலாக்கத்துக்குரியதான் செயலாக தான் இருந்துச்சு. சமீபத்தில் ஒரு 25-30 ஆண்டுகளுக்குள்ளே தான் நம்ம தேசத்துடைய நம்மளுடைய ஸ்டேட் தமிழ்நாட்டிலலாம் இவ்வளோ பெரிய வளர்ச்சி கண்டதே இப்போ தான். அதுக்கு முன்னாடி அறிஞர்களும் பெரிய தத்துவவாதிகளும் மிகப்பெரிய ஆட்கள் இருந்தாலும் அந்த ஒய்டாக எடுத்துகிட்டு வந்ததுக்கான செயல் தான். அப்போ ஒரு விவசாயியே மந்திரி ஆகிருக்கான அந்த மந்திரிக்கு வழிநடத்தினதும் மந்திரிக்கு ஆலோசனை கொடுத்ததும் யாருன்னா ஒரு ஐஏஎஸ். அப்போ ஒரு ஐஏஎஸோட ரோல் என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு தீர்க்கதரிசியாக அந்த செயலையும் ஒருத்தர் வந்து தோற்று வச்சிருக்கிறாரு. இந்த தேசம் இன்னைக்கு அமைதி பூங்காவாக இருக்குன்னா எல்லா சமஸ்தானத்தையும் இந்த தேசத்துக்குள்ளே இணைச்சது. இந்த தேசத்துக்குள்ள எல்லாத்தையும் தாண்டி ஓரளவாச்சும் நிர்வாகம் இருக்குன்னா அதுக்கு ஐஏஎஸோட ரோல் வந்து பெரிய ரோல். இந்த கலெக்டருங்கிற அந்த ஐஏஎஸ்ங்கிற ரோல் மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய நிர்வாகத்தெல்லாம் சத்தியமாக கொடுக்க முடியாது. இவ்வளோ வாய்ப்பே கிடையாது. அவ்வளோதான். நான் என்னுடைய செயலிலிருந்து சொன்னால் வாய்ப்பே இல்லை. நீங்கள் அந்த தலைவர் வந்து ஏழைக்கு சீட்டு கொடுத்தாருங்கிற அவரை கொண்டாடப்படக்கூடாது, அந்த இரும்பு மனிதனை கொண்டாடணும். இதெல்லாம் எந்த தத்துவத்தில் எந்த அடிப்படையிலனா ஒரு என்னைக்கோ தோற்றி வைத்தது இன்னைக்கு எவ்வளோ பெரிய பயனுள்ளதாக இருக்குது பாருங்கள். அதில் என்ன தத்துவம் இருக்குன்னா, ஒரு ஏழையாக இருக்கக்கூடியவன் பெருசாக படிக்காதவன் கூட நாளைக்கு எம்எல்ஏவாகி மந்திரி ஆகிட்டா கூட அதை பின்னாடி பேக் போனாக ஒரு பேக்கப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு ஐஏஎஸ் இருந்து தாங்கி பிடிச்சிக்கிறார். ஒரு ஆலோசனை கொடுத்து துறை சார்ந்து எல்லா ஃபைலையும் நைட்டு பகலாக பார்த்து அவரோட ஈஸி பண்ணி அந்த ஃபைலில் வந்து கையெழுத்தையும் அதை ஒரு முழு கதை இருக்குது, 4 மணி நேரம் 5 மணி நேரம் கதை இருக்குது ஒரு ப்ராஜெக்ட்டுங்கிறது. அந்த கதையை அப்படியே தலைவலி வந்துடும். ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிற ஒருத்தட்ட போய் இந்த துறை சார்ந்த விஷயத்தை விளக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை சுருக்கி, ஐயா இந்த மாதிரி திட்டம் இருக்குது, இந்த மாதிரி செயல் இருக்குது, இந்த மாதிரி வடிவம் இருக்குது, இதை இப்படி நிறைவேற்றலாம், இதை இப்படி கொண்டு போகலாம், இதுக்கு ஒரு கையொப்பம் விட்டு நீங்கள் ஒரு வேலையை செய்யுங்க, இந்த துறை சார்ந்து இதை மற்றதெல்லாம் நாங்கள் அதிகாரியை வச்சு பார்த்துக்கிறோம், நீங்கள் மேற்பார்வை கடுங்க, உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்லி அதை ஒரு க்ளீனாக ஒரு சின்ன சார்ட்டில் கொண்டாந்து குழந்தை மாதிரி அழகியலாக கொடுக்கும்போது இந்த மந்திரி அழகாக சைன் பண்ணி சரிப்பா அதை பார்த்துக்கோங்க, அப்பக்கப்போ அப்டேட் பண்ணுங்க அப்படின்றாரு. அப்போ சாதாரண ஒரு பாமரன் இவ்வளோ பெரிய உயரத்துக்கும் அதை ஒரு கம்பீரமாக வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோடு நடக்கிறதுக்கு காரணமாகவும் பின்னாடி ஒருத்தர் இருந்திருக்கிறார். அப்போ எல்லாமே அதுவாக இயங்கும், அதுவாக கிடைக்கும், அதுவாக செயல் இருக்கும். அங்கே மனிதனாக இருக்கப்படுகிறவன் கற்பனையாக ஒரு வேலையை செஞ்சிடக்கூடாது. இப்படி ஒரு வேலையை ஒரு தேசத்தோட தலைவன் செய்ய முடியாத ஒரு தேசத்தோட துணைத் தலைவனாக இருந்திருக்கிறான் இந்த இரும்பு மனிதன். இந்த தேசத்துடைய இந்திய தேசத்துடைய துணைத் தலைவன், உள்துறை மந்திரி.
அவனை இவ்வளோ பெரிய வேலையை இந்த தேசம், பாரத தேசம் இன்னைக்கு அப்படி கால் ஊனி நிற்கிறதுக்கு அவன் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறான்னா, அவனை மாதிரி ஒரு ஆளுக்கு இயற்கையாக இப்படி ஒரு வேலையை செய்வான் அப்படிங்கிறதான் அதோடைய பொருள். அது அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதை எதுக்கு இந்த 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா, கற்பனைக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. மனிதனாகப்பட்டவன், மனிதன் கற்பனைக்குள்ளே போகிறான். கற்பனையிலிருந்து விடுபடுறதுக்காக தான் தியானம். தியானத்துக்குள்ளே வரவனே கற்பக பெட்டகமாக மாறிடுறான். கற்பனைக்குள்ளேயே பெரிய தலைவனாக மாறிடுறான். தனக்குள்ளேயே ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைச்சுக்கிறான். தனக்குள்ளேயே ஒரு பெரிய செயலை கட்டமைச்சுக்கிறான். நான் நிறைய பேர் இடமெல்லாம் வாங்கிக்கிட்டு தவம் பண்ண வர்றாங்க. ஏன்னா தவத்தில் ஏதாவது அனுபவத்தை பெற்றுட்டா அங்கே போய் சாமியார் ஆயிடணும், அங்கே போய் இடத்துல கோயில் கட்டணும், அன்னதானம் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே வரான். சில பேர் என்ன பண்ணுறான்னா, இந்த வாசிக்கலையே ஏதோ போய் ஒரு 10 நாள், 20 நாள், 25 நாள், 1 மாதம் ஒரு கோர்ஸ் மாதிரி கற்றுக்கிட்டு அவன் தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிட்டு அவன் பல பேருக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க, பல பேருக்கு பல செயல் செய்கிறாங்க, பல ஹீலிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீலிங் எல்லாம் ஒருத்தனுக்கு அனுபவமாக கிடைக்கணுங்க. ஹீலிங்கிறது படிச்சுட்டு பண்ணக்கூடாதுங்க. இது அப்படி படிச்சுட்டு பண்ணுறது பேர் ஹீலிங் கிடையாது, அது செயல் கிடையாது. சித்தர்கள் மாரப்பத்துலேருந்து அக்குப்பஞ்சரு, ஹீலிங்கு, இந்த வாசிக்கலை எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கோர்ஸாக படிச்சுட்டு கொடுக்கக்கூடாது. அது அப்படி பண்ணிங்கன்னா அது கோர்ஸ் மாதிரி தான் வேலை செய்யும். கொஞ்ச நாள் வேலை செய்யும், கொஞ்ச நாள் உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கும். உங்கள் வீட்டை பொங்கல் தீபாவளிக்கு ஒட்டரை அடித்து சுத்தம் பண்ணுற கதையாக தான் இருக்கும். ஆனால் நிரந்தரமாக எதுவும் இருக்காது. அப்போ ஒரு தியானம் பண்ணுகிற வருகிற மாணவர்கள் அனைவர்களுமே மிக நுட்பமாக 90% மாணவர்கள் கற்பனையாக தான் இருக்கிறாங்க, ஆசையோடு வர்றாங்க, பெரிய கமிட்மெண்ட்டோடு வர்றாங்க, பெரிய செயல் திட்டத்தோடு வர்றாங்க. அப்போ தான் நம்ம ஒரு பெரிய அனுபவத்தை சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. இதே மாதிரி நான் அடைஞ்சிடணும், இதே மாதிரி எனக்கு உள்ள அங்கே இருக்கிறத நான் தேடணும், அங்கே தான் இருக்கா, அந்த இடத்துல தான் இருக்கா, அதை நான் தேடிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு உங்களுக்கு அனுபவத்தையும் சொல்லிடுறோம். குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் எனக்கெல்லாம் அது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள்லாம் தவம் பண்ணி இன்னைக்கு ஒரு விஷயத்தை காண்கிறோம், அதை நாளைக்கு மறுநாள் 1 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் வேறு வடிவத்தில் காட்டப்படுது, அடுத்த நாள் வேறு வடிவத்தில் காட்டப்படுது, அடுத்த நாள் வேறு வடிவத்தில் காட்டப்படுது, 1 வருஷம் கழித்து வேறு வடிவத்தில் காட்டப்படுது. இது என்னடா இது? மக்கள் நம்மளை நம்பி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒரு போதனையை கொடுக்குறோம், அவங்கள்ட்ட ஒரு செயலை பேசுகிறோம், ஒரு செயலை கொடுக்குறோம், இந்த தியானத்திலேருந்து காட்டப்படுகிறத கொடுக்கப்படுறத கொடுக்குறோம். இது ஏன் நிலை இல்லாமல் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குன்னா, அதுதான் பயிற்சி காலத்துக்குள்ளே இருக்கிற ஒரு செயல். பயிற்சி காலத்துக்குள்ளே பெரிய செயல்களை ஒரு மனிதன் செய்யாமல் காத்திருக்கணும். அப்போ பயிற்சி காலத்துக்குள்ளே நம்ம எதுவும் பேசிடக்கூடாது. பயிற்சி காலத்துக்குள்ளே இருக்கிற செயல்கள் எல்லாமே மாறப்பட்டு கொண்டே இருக்கும், நிலையில்லாத மாற்றமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா அது அனுபவம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. அனுபவம் அடைய தான் மாற்றம். சபரிமலைக்கு ஒரு சராசரி மனிதன் போய் ஐயப்பனை பார்க்குறான். அதே இப்போ சபரிமலைக்கு நான் போனோன்னா அந்த சபரிமலையோட முழு செச்சரி என்னன்னு அப்படியே கொடுத்துருவேன் வெளியில். அந்த சபரிமலையோட முழு அங்கே இருக்கிற சமஸ்தானத்தில் இருக்கிறவங்களோ அந்த கோவிலை தினந்தோறும் பூஜை பண்ணிட்டு இருக்கவங்களால அந்த இடத்த அப்படியே ஆய்வு பண்ணி சொல்லிட முடியாது. அதுதான் அந்த அனுபவங்கிறது. அப்போ இந்த குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிற மாதிரி தினந்தோறும் மாறக்கூடியது. அப்போ ஒரு இடத்துல படிச்சுட்டோ ஒரு இடத்துல பயிற்சி காலத்தில் இருக்கும்போதோ நமக்கு வர்ற தியானம், நமக்கு வர்ற கனவு, நமக்கு வர்ற காட்சி, நமக்கு வர்ற செயல், இது எல்லாத்தையும் ஒரு வடிவமாக எடுத்து சொல்லிடக்கூடாது. காத்திருக்கணும், ஆய்வு பண்ணணும். 1 இயர் கழித்து அதே செயல் இருக்கா, அது ஒரு வடிவங்கிறத பார்க்கணும். எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு. இது ஏன் நிலை இல்லாமல் மாறுது அப்படின்னா அது வளர்ச்சி அடையுதுங்கிறத அப்புறம் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ இன்னைக்கு அவன் குடிகாரன் இன்னைக்கு போதையில் ஒன்று பேசிடுவான், நாளைக்கு தெளிஞ்சவன நான் தான் பேசினானான்னு கேட்பான். அந்த மாதிரி ஒரு யோகியோடைய நிலையிலும் இருந்திருக்குங்கிறத அனுபவம் பயிற்சி காலத்தில் நானே பார்த்துருக்கேன், என் வாழ்க்கையிலே நடந்திருக்கு. அப்புறம் தான் நான் அதை ஸ்டடி பண்ணேன். இது மாதிரி பயிற்சி காலத்தில் இருக்கும்போது இந்த உரைகள்லாம் நிகழ்த்தக்கூடாது, பயிற்சி காலத்தில் இருக்கும்போது யாருக்கும் தியானம் கற்றுக் கொடுக்கக்கூடாது, பயிற்சி காலத்தில் இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுதான் இருக்குது, இதுதான் செயல், இதுதான் பிரபஞ்சத்தோட ரகசியம்லாம் சொல்லக்கூடாது. அது முழு ப்ராசஸ் அடைஞ்சால் மட்டும்தான், அந்த முழு தன்மைக்குள்ளே போனால் மட்டும்தான் இது செயல் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தியானத்தை தொடங்கி 1 வருஷத்துக்கு மேலாகுது. இந்த தியானத்தை விரிவுபடுத்தி நிறைய மாணவர்களை உருவாக்கி நீங்கள் உங்கள் ஊரில் தியானம் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுங்கன்னு கூட சொல்லலாம். ஏன் அதை கொடுக்கலன்னா
நான் முதல்ல நமக்கு முழுமைன்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தியானத்தை தொடங்குறோம், இந்த தியானத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல அவன் ஒரு அனுபவத்தை பெறணும். அவன் அனுபவத்தை பெறது தான் எனக்கு முக்கியம். என் தியானத்தை விரிவடைய வைக்கிறது முக்கியம் கிடையாது. என் தியானத்தை ஊர் முழுக்க கொடுக்கறது முக்கியம் கிடையாது. அது ஊர் முழுக்க போகும். ஆனால் அனுபவம் பெறாமல் இன்னொருத்தர் அந்த தியானத்தை எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுக்கப்பட்ட கைதினால தான் இப்போ தியானம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு கால் உடைந்து நிற்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கு. தியானம் இப்போ எப்படி நிற்குதுன்னா, அங்கங்கே ஆங்காங்கே கவலைக்கிடமாக ஒரு ஐசியூவில் அட்மிட் பண்ணப்பட்ட ஒரு நோயாளி போல தியானம் என்பது நின்று கொண்டிருக்கிறது. தியானத்துக்கு நிறைய ஆஃபர், நிறைய போட்டி, நிறைய செயல், நிறைய வடிவம் அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு. அது ஏன்னா யார் வேணாலும் இந்த தியான கிளாஸை எடுக்கலாம். ஒரு சாதாரண ஒரு நிறைய பேர் ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா லேடிஸாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த மகாவதர் பாபா குகைக்கு போயிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அனுபவம், அதனால நான் தியான கிளாஸ் எடுக்கிறேன். இந்த அங்கே போயிட்டு வந்தேன், எனக்கு அதனால ஒரு அனுபவம், நான் தியான கிளாஸ் எடுக்கிறேன். நான் இந்த இவரை போய் ஒரு 15 நாள் வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன், நான் போய் தியான கிளாஸ் எடுக்கிறேன். தொடர்ந்து ஒரு மாதம் நான் ஜீவசமாதிக்கு போனேன், அதனால நான் தியான கிளாஸ் எடுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வரையறை இல்லாமல் ஒரு செயலாயிருச்சு. அதனால் பாதிப்பு மக்களுக்கும் பாதிப்பு, அவங்களுக்கும் பாதிப்பு, அந்த கலைக்கும் பாதிப்பு. ஒட்டுமொத்தமாக அதில் என்ன நடக்க போகுதுன்னா, இவங்களால் அங்கே என்ன நடந்திருக்குன்னா, அந்த கலை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு பிரபஞ்சத்திலேருந்து. இந்த கலையை தவறாக பயன்படுத்தி கொண்டே இருக்கிறாங்கன்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கலை அதோட சக்தி வீரியம் வெளியில் போகக்கூடாது. அது யார் பயிற்சி எடுத்தாலும் யார் செஞ்சாலும் அது பெருசாக மாறக்கூடாது, அது பெருசாக வளரக்கூடாதுன்னு நிறைய இடத்துக்குள்ள சில கலைகளை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அது தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா அந்த கலையை எடுத்துகிட்டு போய் இவங்க முழுசாக அறியாமல் கொடுக்கறது தவறு ஏற்பட்டுருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமான படைத்த ஒருத்தனுக்கு, ஒரு யோகிக்கு எவ்வளோ மனம் காயப்படும், எவ்வளோ வேதனைப்படும். தன்னுடைய புத்தகத்தை, இப்போ நான் இருக்கிறேன், என்னுடைய புத்தகத்துக்குள்ளே கலப்படமாக ஒரு 500 லைனை கற்பனையாக ஒருத்தர் சேர்த்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது எவ்வளோ பெரிய வலியை ஏற்படுத்தும். இவ்வளோ பெரிய தியானம், இவ்வளோ பெரிய அனுபவம் பெற்றதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஒரே ஒரு பின்ட்ராப் தான் விஷம், மொத்தமாக எல்லாத்துக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை போய் பண்ணி விட்டு போயிடும். அப்போ அந்த விஷம் வராமல், அந்த நஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு காத்திருக்கணும். அதனால தான் உடல்லே அந்த நஞ்சை கூட எடுத்துட்டு ஒரு வேலை செய்யணும்பாங்க. இப்போ அதனால தான் உங்களுக்கு இந்த குட்டி அனுபவத்தை, இந்த செயலை சொல்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லிடுறேன். இந்த தலைப்பகுதியில் தலைக்கு பெடரிக்கு முன்னாடி, அதே மாதிரி நெத்திக்கும் கொஞ்சம் முன்னாடி, நெத்திக்குன்னா உள் பக்கமாக இருக்கிற முன்னாடி, அந்த திருமூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உச்சி வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலையோட உச்சி வாசல்னா கோபுர வாசல், அந்த இடத்துக்குள்ள ஒரு செயல். அதுதான் இந்த உலகத்தோட மையம், அதுதான் இந்த உலகத்தோட செயல் வடிவம். அதுதான் வள்ளலாருக்கு திருமூலர். இந்த திருமூலர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர் மரபுகளில் இருக்கக்கூடிய, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இது ஒரு உயர்ந்த, இந்த உலகத்துக்கே உயர்ந்த, ஒவ்வொரு மனிதனுடைய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான பேராற்றல் இந்த திருமூலம், இந்த திருமூலர் அப்படிங்கிற அந்த உயர்ந்த ஆற்றல் வசிக்கிற இடம், இறைவன் வசிக்கிற இடம், கடவுளாக இருக்கிற இடம், அந்த இடம்தான். அவர் தான் இந்த உலகத்தில் முதல் நம்ம எல்லாரும் வணங்கக்கூடிய, நீங்கள் சிவனா பெருமாளா எல்லாத்துக்கும் உரிய ஒரே கடவுளாக, முதன்மை கடவுளாக, இந்த உலகத்தோட மிக சக்தி வாய்ந்த ஒரு பேர் ஆற்றலாக ஒரு மனிதன் அந்த உச்சி தலையை போய் எட்டி பிடிக்கிறது, அந்த இடத்த போய் தொடர்றதுங்கிறது பெரிய செயல், பெரிய வடிவம். நீங்கள் தலையே ஆகாயம்தான், வெட்டவெளி தான். தலையை தாண்டி போனால் நீங்கள் அதை தாண்டி அது இதுன்னு சொல்லலாம். ஆனால் தலையே வெட்டவெளியாக வந்துட்டீங்க, அதுதான் ஆகாயம், அதுதான் செயல். அந்த உச்சிக்குழிக்குள்ள, அந்த இடத்துக்குள்ள அந்த திருமூலர் இருக்கிறார். அந்த திருமூலரை இருக்கிற இடத்த நிறைய பேருக்கு தெரியும், தேரியாக படிச்சுடுவாங்க. ஆனால் எந்த கொம்பனாலையும் அந்த திருமூலர் இடத்த அறிய முடியாது. ஏன்னா பெரிய பெரிய யோகிகளே அந்த இடத்த பார்க்க முடியாது. அவர் அவ்வளோ சாமானியமாக அந்த திருமூலம்ங்கிற அந்த வெளிச்சம், பேர் வெளிச்சம் காட்டி கொடுக்காது. அது காட்சி கொடுக்காது. அது ஒரு செயல் இருக்காது. அந்த செயல் முதல் முறையாக அது ஒரு பெரிய வடிவத்துக்குள்ளே இருந்து அவர் தோற்றி வைத்தவர் தான் பதஞ்சலி. அந்த பதஞ்சலியோட யோக சூத்திரங்கள் எல்லாத்தையும் கொடுக்கப்பட்டவர் யாருன்னா திருமூலம். அந்த திருமூலர் தான் அந்த பதஞ்சலிக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்த மாணவன் வேக்கடபாதர்,
அவருடைய பிரதானமான முதல் சிஷியர்களாக இந்த உலகத்துக்கு தோன்றப்பட்டது முதல் சக்தி திருமூலம், அடுத்ததாக தோன்றப்பட்ட சக்தி பதஞ்சலி, அடுத்ததாக தோன்றப்பட்ட சக்தி வேக்கரபாதர். இந்த திருமூலத்துக்குள்ளே பார்வதி தேவி அடக்கம். ஒரு பெண் தன்மையும் ஒரு ஆண் தன்மையும் சேர்ந்த பேர் ஒளி தான் இந்த திருமூலம். இந்த திருமூலத்துடைய ஒளியிலிருந்து தோற்றி வைக்கப்பட்டவர்கள் தான் வேக்கரபாதரும் பதஞ்சலி. முதல் முறையாக தோற்றி வைக்கப்பட்டவர் மட்டும் இல்லாமல் பதஞ்சலியோடைய எல்லா யோக சூத்திர கலைகளையும் தோற்றி வைத்தவர் யாருன்னா திருமூலர் தான். அதுதான் சிதம்பரம் கோயிலோட ரகசியத்தையும் ஆகாய தத்துவத்தையும் சொல்லியிருப்பாங்க. அது நிறைய நான் கொடுத்துருக்குறேன். அடுத்தது வெட்டவெளித்தன்மையை இந்த மாதிரி ஒரு செயலை இவர் அடைகிறார், வள்ளலார் அடைகிறார். அந்த வள்ளலாருக்கு, வள்ளல் பெருமானுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, திருமூலர் அவருடைய மூலத்தில், வள்ளலாருடைய தலையில், அவருடைய மூலத்தில் இந்த செயலாக்கத்தை அவர் தோன்றார், காட்சி கொடுக்குறார். அப்போ காட்சி அந்த செயல் வடிவம் அவருக்கு கிடைக்கிது, அந்த அனுபவத்தை பெறுறாரு. அப்போ வள்ளல் பெருமானுக்கு என்ன கிடைக்குதுன்னா, இந்த மகா மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அனுபவம், பேர் உபதேசத்தை, அந்த செயலை அந்த திருமூலர் உபதேசம் பண்ணுறாரு. அவர் கொடுத்த உபதேசம் தான் அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படிங்கிற அந்த மந்திர உபதேசம். திருமூலரிடம் இருந்தே வள்ளலாரிடம் நீ இந்த இடத்தை, இந்த ஜோதியை, அருள் பெரும் ஜோதி ஆண்டவனை தரிசிச்சிருக்கிறாய். அருள் பெரும் ஜோதி ஆண்டவன் என்பது திருமூலம். ஒவ்வொருத்தருடைய தலையிலையும் இந்த திருமூலம் இருக்கு, ஒருத்தருடைய தலையிலையும் அருள் பெரு ஜோதி ஆண்டவன் இருக்கிறார். அப்ப இந்த அருள் பெரும் ஜோதி ஆண்டவனை தரிசித்ததனால், நீயே அருள் பெரும் ஜோதி ஆண்டவனாக ஆனதனால், இந்த மகா மந்திரம் என்ற மகா செயலை யாரும் எட்டி பிடிக்க முடியாத, யாராலையும் இங்கு ஏற முயற்சி பண்ணி வீழ்ந்து போனவர்கள் மத்தியில் நீ வந்திருக்கிறாய். உனக்கு இந்த மகா மந்திரத்தை, இந்த உபதேசத்தை நான் உபதேசிக்கிறேன், நீ வைத்துக்கொள் அப்படின்னு அந்த அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைங்கிறத திருமூலர் தான் அவருக்கு உபதேசித்து கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் ஒரு மனிதரும் உட்கார்ந்துக்கிட்டு குரு சிஷியர் மாதிரி செய்கிறது கிடையாது. தியானத்தில் நரம்புகள் சம்பந்தமாக அறிவியலா, சயின்ஸா, மருத்துவ ரீதியாக உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி மூளையில் நடக்கிற ஒரு பேர் வெளிச்சத்தில், பேர் மாற்றத்தில் ஒரு மனிதனே முழு சக்தியாக, மாற்றங்களாக, அணுக்களாக மாறக்கூடிய செயலாக அங்கு அவருக்கு அனுபவமாக நடந்திருக்கிறது. இதை தான் சிதம்பர ரகசியம் என்பதற்கு என்ன பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த திருமூலர் எல்லா பேருக்கும் உங்களுக்கு தெரியும். அடிப்படையாக தியானம் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் திருமூலர்னா என்னன்னு தெரியும், திருமூலம்னா என்னன்னு தெரியும். தலையில் உச்சியில் தலைக்குள்ள ஒரு பெரிய ஜோதி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நெற்றி போட்டுக்கிட்ட ஒரு ஜோதி இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒளியை தேடி அலையிறீங்கன்னு தெரியும். ஆனால் ஒருவராலும் ஒளியை பார்த்தது கிடையாது, ஒளியை பார்க்கறது கிடையாது. ஒளியை பார்க்க ட்ரை பண்ண அந்த இப்படி அப்படி அதெல்லாம் இல்லை. அதை தாண்டி அங்கே ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தவன் அவன் அங்கே வேற வடிவத்துக்குள்ளே மாறிடுவான், வேற செயலாக மாறிடுவான். அங்கே இதெல்லாம் இல்லை, வேற வடிவம், வேற செயலாக போய்விடுவான். அப்போ அந்த செயலை, அந்த வடிவத்தை அவர் இவருக்கு உபதேசம். அந்த இடம்தான் எவன் ஒருவன் அதை காண்றானோ, அந்த திருமூலத்தோட வெளிச்சத்தை எவன் காண்றானோ அவனுக்கு சிதம்பர ரகசியம் தெரியும். அந்த ரகசியத்தை சிதம்பரத்தில் வச்சு தான் இந்த மகா மந்திரத்தை, அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைங்கிறத அந்த சிதம்பரத்தில் வச்சு தான் கொடுத்தாரு. அந்த இடத்துல அவர் பார்த்ததுனால தான் அதுக்கு சிதம்பரம் அப்படின்னு பேர் வந்துச்சு. அந்த இடத்துல அவர் பார்க்குறாரு. அந்த இடத்துக்குள்ள திருமூலர் அங்கே சந்திக்கிறார். அங்கே யார? பதஞ்சலியையும் வேக்கரபாதரையும் சந்திக்கிறார். அந்த அங்கே அவர் உருவாயிட்டாரு, ஒரு இடத்துல உருவாகி முதல் முறையாக சிதம்பர ரகசியத்தை அவர் போதித்தது யாருக்கு போதிச்சார்னா, பதஞ்சலிக்கு தான் இந்த உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைம் போதிச்சது. இந்த உலகத்தில் தோன்றப்பட்ட இறைவன் முதல் மாணவன் யாருன்னா பதஞ்சலி, இரண்டாவது மாணவன் யாருன்னா வேக்கரபாதர். இந்த சிதம்பர ரகசியத்தை முதல் அறிந்தவன் யாருன்னு கேட்டீங்கன்னா பதஞ்சலி, இரண்டாவது அறிந்தவன் வேக்கரபாதர். இவங்க ரெண்டு பேரும் சிதம்பர ரகசியத்தை அறிந்ததுனால், குருவிடம் இருந்து சிதம்பர ரகசியத்தை கற்றுக்கிட்டதுனால அதுக்கு சிதம்பரம் என்று பேர் வந்துச்சு. அந்த இடத்துல, அந்த செயலுக்குள்ள, அந்த வடிவத்துக்குள்ள, அதுதான் சிதம்பர ரகசியம். இந்த ரகசியத்தை, அந்த பேரு உபதேசத்தை அந்த தலைக்குள்ள இருக்கின்ற, அந்த மையத்துக்குள்ள இருக்கின்ற அந்த கோபுர வாசலுக்குள்ள நடுவில், பின்னாடி முன்னாடியும் இரண்டு பகுதிக்குள்ளேயும்
ஒரு வடிவமாக. அது எப்படி இருக்கும்னா, நடுவில் இருக்கிறாரு, பின்னாடி அவருக்கு ஒரு வாசல் இருக்குது பிடரியில், முன்னாடி ஒரு வாசல் இருக்குது நெத்தி போட்டு, தலைக்கு மேலே ஒரு வாசல் இருக்குது. இந்த 3 வாசல்கள்லையும் அவர் பிரயாணிக்கக்கூடிய மிக வல்லமை கொண்டவர். நெத்தி பொட்டில் நேராக பார்க்கக்கூடியவர், பின்னாடி பிடர் வழியாக அந்த வாசலுக்குள் பார்க்கக்கூடியவர், மேலே உச்சி தலையை பார்க்கக்கூடியவர். அவர் தலையிலேருந்து அது போய்கிட்டே இருக்கும், ஒரு ஆறா அப்படியே போய்கிட்டே இருக்கும், ஒரு கனெக்ஷனில் பிரபஞ்சத்தோடு நேரடியாக இருக்கிறது. பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு வாசல், அவருடைய அந்த அவர் உட்கார்ந்துருக்க பேக் சைடில் பிடரியில் ஒரு வாசல், அவருக்கு முன்னாடி நெற்றி பொட்டில் வாசல், அதான் நெற்றிக்கண். இப்படி ஒரு செயல். அடுத்ததாக அதே இடத்துக்குள்ள வந்து அந்த சிதம்பர ரகசியத்தை அறிந்தவர் வள்ளலார். அதே இடத்துக்குள் சிதம்பரத்துக்குள் நமக்கும் ஒரு அனுபவத்தை, நமக்கும் ஒரு செயல் வடிவத்தை அங்கே பார்த்ததுனால தான் இந்த செயலை சொல்கிறோம். இல்லைன்னா இந்த செயலை, இந்த அனுபவத்தை சொல்லவே முடியாது. வள்ளலார் எம்மை ரொம்ப ஒரு ஒரு உச்சி முகர்ந்தார். வள்ளலாருக்கும் நமக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன், வள்ளலாருக்கும் நமக்கும் ஒரு பெரிய செயல் என்பதெல்லாம் வெறும் கருணை அடிப்படையில் நடக்காது, வெறும் செயல் அடிப்படையில் நடக்காது. இந்த அனுபவம் அங்கே சாத்தியமானதான், அந்த செயல் வடிவம் கிடைச்சாதான் ஒரு செயல் நடக்கும். இந்த மண்டை ஓட்டுக்காரன் நம்மளுடைய பேரை என்னன்னா, திருமூலருடைய இன்னொரு வடிவத்துடைய பேர் தான். திருமூலத்துடைய செயலாக்கத்துக்குள்ள தான் மண்டை ஓடுங்கிறது இந்த ஆகாயம். மண்டை ஓடுங்கிறது ஆகாயம். மண்டை ஓட்டையே பிரதானமாக, எப்படி தனக்கு கூரையே மண்டை ஓடு தான். யாருக்கு? திருமூலன் உட்கார்ந்துருக்கிறதுக்கு மண்டை ஓடு தான் கூரை. அப்போ அந்த மண்டை ஓட்டுக்குள்ள நடுவில் என்ன பண்ணுறாரு? ஜோதியாக அமர்ந்திருக்கிறாரு. அப்போ ஓட்டுக்குள்ள இருக்கிறவன் யாரு? அந்த செயல். அப்போ ஓடு, அந்த மண்டை ஓட்டுக்காரனுங்கிறதுக்கு அந்த ஓட்டுக்குள்ள ஒரு ஜோதியை உள்ளடக்கியவன்கிறது தான் பொருள். அப்போ திருமூலருடைய இன்னொரு வடிவத்துக்குள்ள இன்னொரு பேராகத்தான் இந்த மண்டை ஓட்டுக்காரனே கிடைக்கப்பட்டது. அப்போ இதே பேராக இல்லாமல் இதுதான் அனுபவமாக நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த செயலை தான், இந்த வடிவத்தை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த வடிவத்தை பார்க்கறது அவங்களுக்கு கிடைக்கப்படணும்னு இருந்துச்சுன்னா அது 100% கிடைக்கும். இல்லை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும். பெரும் யோகிகள்னு சொல்லக்கூடிய ஏகப்பட்ட பேர், லட்சோப லட்ச பெரிய பெரிய யோகிகள் இந்த திருமூலர்கிட்ட போய் அந்த மகா மந்திரத்தை, அந்த செயலை பெற்றார்களா என்பது நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சிச்சா அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த செக்ஷனில் தான் கிடைக்கும். நிறைய பேர் வந்து அதுக்காக அடுத்த செயலுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டுமே, பணியை மட்டுமே செஞ்சாங்க. அப்போ இதை பப்ளிக்கிட்ட சொல்லும்போது உங்களுடைய இலக்கு என்னவா இருக்குன்னா, அந்த திருமூலர்கிட்டேருந்து அந்த மந்திரத்தை பெற்றணும், நம்ம போய் அந்த விஷயத்தை பார்த்தரணுங்கிறது தான் உங்களோட நோக்கமாக இருக்கும். அப்போ அங்கே தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கீழே விழுந்துறதுக்கும் தோக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒரு மனிதன் இதுதான் இடம்னு டார்கெட் பண்ணி பயணிக்கிறதுக்கு மற்ற தொழில் எல்லாம் ஓகே. இந்த துறை சார்ந்து, இந்த தியானம் சார்ந்து அந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் இறைவனை தேடி போகிறேன், அவ்வளோதான். ஒரு பிளெயினாக ஒருத்தன் அப்படி பயணம் பண்ணுவான். அந்த மத்தியான டைம் வயிறு பசிக்கும் போது எவனோ சம்மந்தம் இல்லாத ஒருத்தன் வந்து ஒரு சோத்தை வந்து கொடுத்துட்டு போயிடுவான். ஒரே ஒரு கவுமீனம் உங்களுக்காக இப்போ சொல்லணுங்கிறதுக்காக உதாரணம் சொல்லிடுறேன். ஒரு கவுமீனத்தை துவைச்சி காய வச்சுட்டு விவேகானந்தர் வந்து குளிக்கிறார். கௌபீனத்தை வந்து குரங்கு தூக்கிட்டு ஓடிடுச்சு, யாரும் இல்லை. இப்போ அந்த இடத்துக்குள்ள கௌபீனம் இல்லாமல் ஒன்று தான் இருக்குது, அது இல்லாமல் போக முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப அழுதுகிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு காட்டுக்குள்ளே போயிட்டார். அந்த காட்டுக்குள்ளே போகும்போது ஒருத்தர் காவி வேட்டி கட்டிட்டு போனவர், யாருன்னே தெரியாத ஒருத்தர் வேட்டியை கொடுத்துருக்கிறார். அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். இவர் ரொம்ப கண் கலங்கியவர் ஃபீல் பண்ணிட்டு வர்றாரு. ஒரு குரங்கு கௌபீனத்தை தூக்கிட்டு போனது குரங்கு கொடுக்க மாட்டேன்ருச்சு. இவருக்கு வேட்டியை கட்டிக்கிட்டு வர்றாரு. அதே குளத்தில் அதே கௌபீனம் எங்கே காய வச்சாரோ அதே இடத்துல இருக்கு. இதனுடைய பொருள் என்னன்னா, நீ பிறந்த மேனியா கூட இந்த உலகத்துக்குள் உலாவ வர வேண்டும்னா அதுக்கு நீ தயாராக இருக்கணும். அந்த கௌபீனம் மேலே வந்து அது ஒன்று தான் இருக்குது, அதுதான் நமக்கு எல்லாமே அப்படின்னு அது மேலே ஒரு கவனத்தை வச்சு அது மேலே ஒரு இலக்கு வச்சுட்டோன்னா அதையும் கூட ஒரு குரங்கு வடிவத்தில் வந்து இறைவன் தூக்கிட்டு போயிடுவான். அப்போ இதில் என்ன காட்டுறாங்க? நீ இலக்கு வச்சுட்டு அது ஒன்று தான் இருக்குது, அதை தான் வச்சு நான் இதை என்னுடைய உறுப்புகளை மறைச்சிக்கிட்டு நான் போகிறேன் அப்படின்னு விவேகானந்தர் நினைச்சார். அந்த நினைப்போட வெளிப்பாடு என்ன?
நீ பிறந்த மேனியா கூட நடக்கணும்னா நடந்தாகணும். கௌபீனம் தான் உன்னை வந்து தூக்கி நிப்பாட்டுது, கௌபீனம் தான் எல்லாமே அப்படின்னு நீ நினச்சன்னா நான் உனக்கு காட்டுவேன்னு தான் காட்டினாங்க. அப்போ அதை அவருக்கு உணர்ந்துட்டார். கௌபீனம் இல்லாமல் கூட என்னால் இருக்க முடியும், என்னால் வாழ முடியும், என்னால் பிரயாணிக்க முடியும். அப்போ இந்த உடல்னு நான் நினைக்கிறேன், இந்த உடல் மேலே நான் வந்து ஏதோ ஒரு உடல் அப்படியே நாகரிகம் டீசெண்ட்டு மற்றவங்க பார்த்துருவாங்க, ஏன்னா அந்த உடல்னு நான் பொத்தி நினைக்கிறேன். அதையும் நீ இழக்க வேண்டியதும் அதையும் மறக்க வேண்டியதும் ஒரு வாய்ப்பு ஒரு யோகியாக இருக்கிறவனுக்கு இருக்கணும். அதை உணர்த்தப்படுறதுக்காக தான் இந்த பிரபஞ்ச பேராற்றலேருந்து இந்த மாதிரி செயல் அப்படின்னு வச்சாங்க. அதே செயல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நான் அந்த காணொளி பேசினோன்னே பல பேருக்கு அந்த திருமூலத்தை பார்க்கணும், அந்த திருமூலத்துக்குள்ளே போகணும், அந்த மகா மந்திரத்தை நமக்கு அவர் உபதேசிச்சிட மாட்டாரா, நமக்கு சிதம்பரத்தில் போனால் கிடச்சிடாதா, அப்படிலாம் நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய சங்கடத்தையும் பெரிய சிரமத்தையும் நீங்கள் மேற்கொண்டு ஆக வேண்டும். மேற்கொள்கிற ஆகிறதுக்கான 100க்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்குள்ளே அந்த மாதிரி பர்பஸில் பயணிக்கவே கூடாது. நம்ம ஒரு நாள் கூட இந்த திருமூலத்தில் இருக்கிற மந்திரத்தை வாங்கிடணும்னு நான்லாம் பிரயாணிச்சிருந்தேன்னா செதற்கை கீழே தேங்காய்லாம் உடைப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தலையில் பல தேங்காவை அடித்து உடைச்சி சில்லாக விரட்டி விட்டுருப்பாங்க. சித்தர்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி யோகிகள் பிரபஞ்சம் என்பது அன்பு கருணை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி தான் உங்களை அப்படியே அழகியலாக உங்களை கூட்டிகிட்டு போகும். அந்த தயார் பண்ண என்ன பண்ணோம்னா காலை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு கல்லில் வந்து துணி துவைக்கிற மாதிரி தூக்கி அடிக்கும். அப்போ தான் நீ தயாராக முடியும், அப்போ தான் உன்னை வந்து தயார்படுத்த முடியும், அப்போ தான் உன்னை ஒரு வடிவத்துக்குள்ளே கொண்டாட முடியும். சும்மா அப்படி ஃப்ரெஷ்ஷாக அப்படி வந்து அப்படியே தூக்கி எல்லாம் கிடைக்காது. அந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்கிறது, இந்த ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மாம்பழம் மாதிரி அப்படியே அழகாக ஃப்ரிட்ஜில் வச்சு ஆப்பிள் மாதிரி இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இந்த இந்த செக்ஷனுக்குள்ளே வரமாட்டாங்க. அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. இதுக்குள்ளெல்லாம் பெற முடியாது, இதுக்குள்ளெல்லாம் ஒரு செயல் நடக்காது, அதுக்குள்ளெல்லாம் நிறைய வடிவம் இருக்குது. அதே திருமூலர் வந்து நிறைய பேருடைய உங்களை மாதிரி ஆளுங்களுக்குள்ளெல்லாம் அவரே வந்து தடுத்து உங்களை ஆட்கொண்டு உங்களுக்கு என்னென்ன மாதிரி அனுபவத்தை கொடுக்கணுமோ அது அவரே உள்ளிருந்து உங்களை வழி நடத்துறதுக்கும் உங்களுக்கு ஒரு செயல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பை உருவாக்குவார். அதுக்கான காலம், அதுக்கான நேரம், அதுக்கான செயல், அதுக்கான கொடுப்பனை, அதுக்கான செயலில் இந்த தேகத்தில் இந்த நாளில் இந்த வருடங்களில் ஒருத்தர் இந்த மாதிரி இந்த உபதேசத்தை பெற்று ஒருத்தர் இருக்க முடியும் அப்படின்னா அது கிடைக்கும். வள்ளலாருக்கு அப்புறம் ரொம்ப காலத்தில் யார் இந்த திருமூலத்தை பற்றியும் இந்த செயல் அங்கே நான் உபதேசம் வாங்கினேன்னு பேசியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. வள்ளலாரே இதை பற்றி பேசவில்லை. சிதம்பரத்தை பற்றி ஒரு செயல் இருக்குது, ஆனால் இதை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்காரான்னு எனக்கே தெரியாது. நான் கண்டதுனால பதஞ்சலிக்கு என்ன நடந்துச்சு, வேக்கரபாதருக்கு என்ன நடந்துச்சு, வள்ளல் பெருமானுக்கு என்ன நடந்துச்சு, நமக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு அங்கே காட்டினதுனால, சிதம்பரத்திலே இது நடந்ததுனால, சிதம்பரத்திலே நம்ம பார்த்ததுனால ரொம்ப யோசிச்சு இதை மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு அஞ்சு தான் நம்ம கொடுக்குறோம். அந்த அனுபவத்தை, இந்த அனுபவம் நான் காணொலியாக பேசினாதான் புத்தகமாக பிரிண்ட் ஆகும். அது வரலாறாக கடத்தப்படணுங்கிறதுக்காக தான் செய்கிறோம். இன்றைக்கி இருக்கிற மாணவர்களுக்கு எனக்கு ஒன்று கிடச்சிருக்கு, எனக்கு ஒன்று இருக்குது, என்னை நீங்கள் பாருங்கள் இப்படிங்கிறதுக்காக 100% இல்லை. இது பின்னாட்களில் எத்தனையோ வருடங்களுக்கு அப்புறம் கூட தவம் செய்கிற மாணவர்களுக்கு இதில் ஒரு கிளாரிட்டியாகவும் ஒரு தெளிவடையணும். ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மாணவர்கள் என்பது எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது பொக்கிஷமான வாழ்க்கை. ஒரு குரு சிஷியனுடைய உறவே அங்கே எதிர்பார்ப்பு இல்லாமல் குருவை மட்டும் பார்த்தா போதும், குரு பார்த்துக்குவார். குரு நினைச்சாருன்னா எதையும் செய்ய முடியும், எதையும் சாதிக்கலாம். அதே மாதிரி பிரபஞ்சத்தை நம்பி ஒருத்தன் பயணம் பண்ணணும். ஒழிய நான் பிரபஞ்சமாகணும்னு நீ நினைக்க வேண்டாம். நீ பிரபஞ்சத்தை முழுமையாக நம்பு. உன்னுடைய பிரயாணம், உன்னுடைய வாழ்க்கையில் அந்த செயல் நீ தொடங்கு, அது மாறும். ரொம்ப கிளீனாக சொல்லிட்டேன். இதுதான் இதுக்குள்ளே இருக்கின்ற பேரு ரகசியமாகவும் பேரு உண்மையாகவும் இருக்கிறது. நீங்கள் பாற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம். ஒரு நல்ல செயலோடு நல்ல வடிவத்தோடு உங்களோடு நான் பேசிக்கொண்டே இருக்கிறோம். வருகிற 30ஆம் தேதி அமாவாசை. அந்த அமாவாசை வந்து பகல் ஃபுல்லாகவே இருக்குது.
நம்ம இந்த முறை வந்து திருவண்ணாமலையில் தான் இருக்கிறோம். அதனால் வெளியில் தான் சத்சங்கம் வைக்கிறதுக்கு நிறையா இருக்கும்போது அது சரியாக வந்து கரெக்டாக அமையப்படலை. கேரளாவில் பண்ணணும்னு நினச்சோம், அதுவும் சரியாக ஒரு கரெக்டாக ஒரு உட்காரலைன்னா அதுக்கான ஒரு செயல் வந்து அங்கேருந்து நமக்கு இந்த பிரபஞ்சத்திலேருந்து ஒரு அனுமதி சரியாக கிடைக்கப்படலை. அதனால் இந்த அமாவாசையில் ஒரு 7 மணிக்கு வந்து திருவண்ணாமலையில் அதே அருணை ஆனந்தாவில் சத்சங்கம் வச்சுருக்குறோம். இரவு 11 மணி வரைக்கும் அந்த சத்சங்கம் இருக்கும். யார் கலந்துக்கணுன்னாலும் கலந்துக்குங்க. தயவுசெய்து ரெகுலர் ஃபார்முலாவில் இந்த ரெகுலர் தியானத்தை இந்த ரெகுலர் செயலாக இல்லாமல் கொஞ்சம் நம்ம பேசினோம்னா இந்த செயல் என்னவோ கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு செயல் வடிவமாக கொஞ்சம் மாறுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒருத்தர் எனர்ஜியாக ஒரு செயலை ஒரு அனுபவத்தை பேசுகிறதோ ஒரு சத்சங்கங்கிறதுக்குள்ளே நிறைய விவாதிக்கிறோம். ஆனால் அதோட சீரியஸ்னஸ்ஸு நிறைய பேருக்கு தெரியலை அப்படிங்கிறது நிறையா செயலாக இருக்குது. நான் உங்களுக்காக பண்ணலைங்க. நான் வந்து இந்த பிரபஞ்சத்தை வெட்ட வெளியே ரொம்ப மதிக்கிறேன். ஒரு இடத்த மதிக்கிறேன். இந்த திருவண்ணாமலை அந்த மண்ணை மதிக்கிறேன். கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ அணுக்களை மதிக்கிறேன். அது மேலே இருக்கிற எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையை செம்மனை என்ன செஞ்சு முடிக்கணும்னு நான் ஒரு களத்தில் நிற்கிறேன். ஆனால் நீங்கள் 10 நிமிஷம் அலைவரிசை மாறி 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 போயிடுறீங்க. அதனால் ஒரு சத்சங்கங்கிறது ஏதோ போட்டு ஆன்மீக கதைகளை தேய்ச்சிக்கிட்டு புளிசாதத்தை தின்னுட்டு அங்கே உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற வேலை கிடையாது, பெஞ்சு தேய்க்கிற வேலை கிடையாது. வாழ்நாளில் திருப்பியும் ஒருத்தர் என்ன மாதிரி ஆளை சந்திக்க முடியுமான்னு கூட தெரியாது. இந்த மாதிரி அனுபவத்தை நீங்களாம் பெறுவீங்களான்னு கூட தெரியாது. அப்போ ஒரு செயல், ஒரு வடிவத்தை, ஒரு செயலாக்கத்தை, இதெல்லாம் வந்து ஒரு காலத்தால் பொன்னான காலம்னு சொல்லுவாங்கள்ல, பொன்னான நேரம்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு அமாவாசை போன்ற நாட்களில் அந்த பொன்னான நேரத்தை அங்கே வந்து கொட்டாய் விட்டு அங்கே உட்காந்து வேறு கதைகள்லாம் பேசி கழிச்சிடாமல் அதை க்ளீனாக ஒரு செயலுக்குள்ளே கொண்டு வரணும். நான் முழு சுதந்திரத்தோடு இயக்கப்படணும்னு நினைக்கிறேன். மற்ற ஆசிரமங்கள் மாதிரி இந்த கண்டிஷனு, யூனிஃபார்மு, ஐடி கார்டு, அது இதெல்லாம் இல்லை. இதை தாண்டி வேறு ஒரு வடிவத்துக்குள்ளே வேறு ஒரு செயலுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு சொல்லுவாங்கள்ல, எனக்கான மாதிரி ஆட்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் தோணுது. நீங்கள் தயவுசெய்து பயன்படுத்துங்க. உட்காந்து அதை முழுமையாக கேளுங்க. முழுமையாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விதமான கேள்விகளையும் நீங்கள் கேட்கலாம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. அது கேள்வியாக இல்லாமல் அதை உள் சார்ந்து புரிஞ்சுக்கணும். நாம் சொல்கிறது, நீங்கள் கேட்கறது எல்லாத்தையும் புரிஞ்சு அதை தெளிவடைந்து கிளாரிட்டியாக தான் ஒரு சத்சங்கத்துக்குள்ளே போகணும். ஒரு சத்சங்கம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கின்ற அவனுக்கு சின்ன 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 குறைகள் நிறைகள் எல்லாத்தையும் சரி செய்கிற இடமோ அவனை தெளிவுபடுத்துகிற இடம் தான் அந்த இடம். அவனை தெளிவுபடுத்தி விட்டுட்டோம்னா அதுலேருந்து அவன் 3 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ அவன் நம்மளை சந்திக்கலைனாலும் அந்த தியானம் அந்த வடிவத்தில் தெளிந்த நீரோடையாக பிரயாணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது தான் சத்சங்கம். அங்கே ஏதோ ஒன்று சும்மா போய் நின்றுட்டு வந்துடுவான், அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுவாங்கிறது அது பேர் இல்லை. அது வடிவம் இல்லை. அது என்ன பார்த்துக்கொள்ள வேண்டிய அவசியம். ஏன்னா அமாவாசை போன்ற பௌர்ணமி போன்ற நாட்கள்லாம் ஒரு அனுபவம் பெற்றவங்களே அவங்களே ஒரு உடல் ரீதியாக வேற ஒரு ஃபார்முலாவில் இருப்பாங்க. அந்த நாட்களில் மக்களோட சந்தித்து உரையாடுறதே பெரிய செயல். அப்போ அதை பயன்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கங்க. அடுத்தது ஜனவரி 1ஆம் தேதி வடலூரில் சத்திய ஞான சபை அந்த இடத்துல நம்ம அந்த இடத்துல இருக்கிற எந்த மண்டபங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். சத்திய ஞான சபை அங்கே உள்ளே வந்துருங்கிற யார் வரணுன்னாலும் அந்த ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு, நியூ இயர் அன்னைக்கு காலையில் 9:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் மத்தியானம் நம்ம அங்கே வந்து சந்திக்கிறோம். ஒரு சின்ன கலந்துரையாடல் மாதிரியும், சத்சங்கம் மாதிரி இல்லாமல் ஒரு கலந்துரையாடலும், அந்த புது வருடமாக யாராவது அங்கே பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அங்கே சந்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு செயல் செஞ்சுருக்கிறோம். இங்கே இந்த அமாவாசை அன்னைக்கு திருவண்ணாமலையில் யாராவது வர முடியலை, இல்லை ஒரு செயல் வடிவம் இருக்குன்னா ஜனவரி 1ஆம் தேதி 9:30 மணிக்கு சத்திய ஞான சபையில் 1:30 மணி வரைக்கும் நம்ம அங்கே சந்திக்கலாம். ஒரு செயல் இருக்கலாம். முழுக்க நீங்கள் தியானத்தையும் இறைவனை மட்டும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் குடும்பத்தை சார்ந்தும் கேட்கணும். ஒரு கையில் குடும்பம், இன்னொரு கையில் தியானம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க மனைவி, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க தொழில், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க குழந்தைகள் எல்லாத்தையும் எந்த சூழல்லையும் இறைவனாக இருக்கப்பட்டவன் யாரையும் நட்டாத்தில் விட்டுட்டோ இல்லை நீங்கள் சாமியாராக போகணுங்கிறதெல்லாம் இது நோக்கம் கிடையாது. ஒரு முழுமையாக ஒரு மனிதன் முழு வடிவத்தோட பிரதானமாக தன்னுடைய குடும்பத்தோட ஒரு நல்ல செயலுக்குள்ள நல்ல வடிவத்துக்குள்ளே வர்றது தான் தியானம்.
ஒரு குடும்பம் ஒரு விழிப்போட ஒரு கையில் குடும்பம் இருக்கணும், இன்னொரு கையில் தியானம் இருக்கணும். இது ரெண்டையும் இறைவன் ஒரு இடத்துல எதை எப்போ எந்த இடத்துல இறக்கி வைக்கணும்னு அவர் சொல்லுவார். அவருக்கு தெரியும். அந்த தியானத்தோட உங்களுடைய வளர்ச்சியில் அது காட்டப்படும். ஒரு நாள் உங்கள் குடும்பத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நீ முழுமையான தியானத்துக்கு போப்பாம்பார். இல்லை உங்கள் குடும்பமே சேர்ந்து நீங்களே தியான வடிவமாக ஒரே இடத்துக்குள்ளே எல்லோருமே ஒரு நல்ல செயலாக மாறி ஒரே இடத்துக்குள்ளே இருந்து இறை தொண்டு இறைப்பணி செய்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கூட உருவாகும். அது உங்களுடைய அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி கால சூழலில் நடக்கிற விஷயம். அதனால் தயவு செய்து குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த குடும்பம் சார்ந்தும் தடுமாறிடாமல் அதை பார்த்து நிதானத்தோடு அதை பற்றியும் ஒரு செயல் வடிவமாக இருந்துச்சுன்னா தயக்கம் இல்லாமல் கேளுங்க. அதிலெல்லாம் எந்த செயலும் இல்லை. ஒரு நல்ல செயலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.